அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் கரு முருகானந்தன் பேசுகிறேன். இப்போ டெய்லி ஷார்ட் வீடியோ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு ஆன்லைன் ராம டிவியில். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒரு நாள் டு ஒரு நாள் 20 நிமிட வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுக்கணும். இப்படியே நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸை நான் கொடுத்துட்டே வந்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற கண்டென்ட் எடுத்திருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு திசைகள் நடக்கும். அதாவது கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை என்றது திசைகள் நடக்கும்போது தான் அந்த திசாநாதன் நமக்கு செயல்படுவார். உதாரணத்திற்கு புதன் திசையை நடத்துகிறார் சார், எனக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? பெரிய அளவுக்கு ஒன்றும் நான் போக முடியல சார், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது சார், ஆடிட்டிங்கில் பிரச்சனை வருது சார், அதே மாதிரி வக்கீல் தொழிலில் இருக்கேன், அதுலேயும் பிரச்சனை வருது சார், ஜோதிட தொழிலில் இருக்கேன், அதுலேயும் பிரச்சனையாக இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் பரிகாரம் நிறைய இருக்குது. முதல்ல புதன் மீனத்தில் நீசமோ அல்லது முடக்கு அதிபதியோடு உட்காந்துருக்கோ அல்லது திதிசூன்யம் மிதுனம் கன்னி ஆயிருக்கோ அல்லது புதன் அவயோகியாக வந்திருக்காரு, இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கும் நடக்கும். பொதுவாகவே ஒரு கான்செப்ட் அப்படின்னா, புதன் வந்து மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டையை புதன்கிழமை நாளில் தானம் கொடுக்கும். தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். ஏன்னா புதன் வந்து செவ்வாய் வீட்டில் வேந்த உட்கார்ந்துருந்தாவே வேதகனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த துலாம் ராசியினுடைய பொருள், அதாவது மொச்சக்கொட்டை, அந்த தானியம், அந்த பொருளை வந்து தானம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 7 என்பது விருத்தி, அந்த விருத்தி உங்களுக்கு ஏற்படும். புதனால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் கிடைக்கும். அடுத்து ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கு துவரம் பருப்பு செவ்வாய்க்கிழமை நாளில் தொடர்ந்து 7 வாரம் தானம் பண்ணிட்டு வரும். எங்கே போய் கொடுக்கலாம்னா முருகன் கோவிலில் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆடிட்டிங் பிரச்சனை, லாயர் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் தீரும், கடனும் தீரும். அடுத்து மிதுனத்தில் இருக்கார் சார், ஆட்சி பெற்றிருக்கிறார், பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல சார், பிரச்சனைகளை நிறைய சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாளில் கொண்டக்கடலை தானம் கொடுக்கணும். இதை 7 வாரம் கொடுத்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு உடல் ரீதியில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாத பிரச்சனை, அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை, இடம் சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீகத்தில் பிரச்சனை, தந்தையார் பிரச்சனை, இவைகள்லாம் தீர்த்து விட்டுருவார். கடகத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாளில் எள்ளு சாதம் தானம் கொடுக்கணும். ஏன்னா எள்ளு உருண்டையோ அல்லது எள்ளு வடையோ இதை தானம் கொடுத்து வந்தாங்கன்னா புதன் நல்ல ஒரு ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். அடுத்து சிம்மத்தில் இருக்கார், அவங்களும் அந்த சனிக்கிழமை நாளில் எள்ளு உருண்டையோ எள்ளு வடையோ அந்த பொருட்களை சனிக்கிழமை நாளில் தானம் பண்ணிட்டு இருந்தாங்க.
புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மாமன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எழுத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது நடிப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நடிகரில் இருக்கேன் சார், எனக்கு இது மாதிரி புதன் அங்கே உட்காந்துருக்கு சார், இது மாதிரி பிரச்சனைனா அதே மாதிரி எள்ளு உருண்டை, எள்ளு வடை, எள்ளு சாதம், தானம் சனிக்கிழமை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் இருக்காது. வியாழக்கிழமை நாளில் கொண்டக்கடலை தானம் தொடர்ந்து 7 வாரம். இப்படி தானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு புதன் வந்து நல்லது செய்வார். பாதகாதிபதியினுடைய பொருளை தானம் பண்ணும்போது நற்பலன்களை உங்களுக்கு புதன் கொடுப்பார். துலாத்தில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோவிலுக்கு சென்று துவரம் பருப்பு தானம் கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை நாளில். எதை செய்தாலும் தொடர்ந்து 7 வாரம் செஞ்சீங்கன்னா புதன் நற்பலன்களை கொடுப்பார். ஏன்னா வேதனுடைய வீட்டை பார்க்கும்போது வேதகன் சார்ந்த தானியத்தை தானம் பண்ணும்போது உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். அதே போல் விருட்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார், நேர ரிஷபத்தை பார்ப்பார். வெள்ளிக்கிழமை நாளில் மொச்சக்கொட்டையை தானம், அந்த தானியத்தை தானம் கொடுக்க முடியும். அந்த இடம் நமக்கு பிரச்சனையிலிருந்து வெளிப்படும். ரைட்டுங்களா? அடுத்து தனுசுல இருக்கார், நேராக தன் சொந்த வீட்டை பார்க்குறார். பாதகாதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ புதன்கிழமை நாளில் பச்சை பயிர் தானம், இயலாத ஏழ்மை குடும்பங்களுக்கு தானம், 7 வாரம் தானம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதன் ரெக்கவர் பண்ணிடுவார் உங்களுக்கு. பொதுவாகவே புதனுக்கு 7ஆம் இடம் பாதகம், மிதுனத்திற்கு தனுசு பாதகம், கன்னிக்கு மீனம் பாதகம். அதனால அந்த பச்சை பயிரை புதன்கிழமை நாளில் தொடர்ந்து தானம் பண்ணணும். உங்களுக்கு புதன் நற்பலன்களை கொடுப்பார். எது எதில் கொடுப்பாரு? டாக்குமெண்ட் பிரச்சனை, ஒரு வக்கீலாக இருக்கேன் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல சார், ஒரு ஆடிட்டராக இருக்கேன் பெரிய அளவுக்கு நான் சோபிக்க முடியல சார், ஒரு படிப்பில் பெரிய அளவுக்கு நான் போக முடியல சார், ஒரு நடிப்புலையும் பெரிய அளவுக்கு நான் போக முடியல சார், குணச்சித்திர இடத்துலேயே இருக்கேன் சார். இப்படி நிறைய புதனுடைய காரகத்துவங்கள், நரம்பு சார்ந்த பிரச்சனை, ஃபிக்ஸு வாத பிரச்சனை, இவைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்குது. அடுத்து மகரத்தில் இருக்காது, பச்சரிசி தானம் கொடுக்கணும். திங்கட்கிழமை நாளில் பச்சரிசி தானம், முதியோர் இல்லத்திற்கு சென்று பச்சரிசி, தண்ணி கேணு, இவைகள் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 7 வாரம் தொடர்ந்து ஏதாவது ஒன்று, ஒரு அரிசி, ஒரு தண்ணி, திருப்பி அரிசி, தண்ணி, காய்கறிகள், இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். முதியோர் இல்லத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக புதன் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணிடுவார். அடுத்து கும்பத்தில் உட்காந்துருக்கார், கோதுமை தானம் கொடுக்கும். கோதுமையோ அல்லது சப்பாத்தியோ, இது உங்கள் பிறந்த ஊரில் உள்ள கோயிலில் கொண்டே கொடுக்கும். யாருக்காவது பிறந்த இப்போ நான் பிறந்திருக்கிற ஊர் தஞ்சாவூரோ அல்லது திருச்சியோ அல்லது சென்னையோ இருந்தால் அந்த ஊரில் போய் அங்கே உள்ள கோவில்களுக்கு கோதுமையை மாவாக கூட கொடுக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? அடுத்து மீனத்தில் இருக்கார், அங்கே நீசம் பெறுவார் புதன், நீசம் பெற்று பார்க்குறார். இப்போ பச்சை பயிரோட கொண்டக்கடலையும் சேர்த்து தானம் கொடுக்கணும். என்னைக்கு கொடுக்கணும்? இதில்
புதன்கிழமை நாளில் கொடுக்கணும். பச்சை பயிறு கொண்டக்கடலை ரெண்டையும் சேர்த்து தானம் கொடுக்கணும். ஏன்னா புதன் நீசம் பெற்று பார்க்குறாரு. அப்போ இருக்கிற இடத்தினுடைய பொருளும் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பொருளையும் தானம் கொடுக்கணும். இப்படி தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதன் உங்களுக்கு நல்லது செய்வார். அதே மாதிரி புதன் வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் உட்காந்துருக்கார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் கொள்ளு தானம் கொடுக்கும். அதில் கொள்ளை கூட அவிச்சு ஒரு சர்க்கரையை போட்டு அதை தானம் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் கொடுக்கும். அடுத்து புதன் வந்து பரணி பூரம் பூராடத்தில் உட்காந்துருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை நாளில் அந்த மொச்சக்கொட்டையை தானம் கொடுக்கும். அந்த கிரகத்தினுடைய தானியத்தை தானம் கொடுத்தா புதன் உங்களுக்கு நல்லது செய்வார். அதே மாதிரி கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல சுயசாரம் பெற்றிருக்கிறார். புதன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கார். சுயசாரம் கிடையாது. புதன் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல உட்காந்து. அப்ப அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்தினுடைய பொருளை தானம், கோதுமை தானம், ஞாயிற்றுக்கிழமை நாள் தானம். அதே மாதிரி ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல உட்கார்ந்துருக்கார் புதன். திங்கட்கிழமை நாள்ல பச்சரிசி தானம். அதே போல் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துல புதன் உட்கார்ந்துருக்கார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு செவ்வாய் வேதகம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா துவரம் பருப்பு வித்து பச்சை பயிர் இது ரெண்டையும் செவ்வாய்க்கிழமை நாளில் தானம். கிரகத்தினுடைய தானியம் நட்சத்திரத்தினுடைய தானியத்தை ரெண்டையும் சேர்த்து, ஏன்னா வேதகனா செயல்படுறதுனால ரெண்டு பொருளையும் தானம் கொடுத்துட்டோம், புதன் நல்லது செய்வார். அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருக்க உளுந்து தானம். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் உளுந்து தானம் கொடுக்குறது புதன் நல்லது செய்வார். ஏன்னா வந்து திருவாதிரைங்கிறது மிதுனத்தில் வருகிறது. அப்போ அவருடைய சொந்த வீட்டில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது ராகுடைய நட்சத்திரம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உளுந்து தானம் கொடுக்கணும், கருப்பு உளுந்து தானம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில். அப்போ புதன் நல்லது செய்வார். அடுத்து புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதியில் உட்கார்ந்துருக்கார் புதன். குருவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். குருவுடைய மனைவிக்கு தகாத உறவில் பிறந்தவர் தான் புதன். ஆகவே என்ன பண்ணணும்? பச்சை பயிறு கொண்ட கடலை இது ரெண்டையும் தானம் கொடுக்கணும். வியாழக்கிழமை நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் நல்லது செய்வார், குருவும் நல்லது செய்வார். அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் உட்கார்ந்துருக்கார். நண்பர்களுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். புதனுக்கு நண்பர் சனி. அப்போ என்ன பண்ணணும்? எள்ளு தானம் கொடுக்கணும். எள்ளு உருண்டையோ எள்ளுவோ அல்லது எள்ளு சாதமோ சனிக்கிழமை நாளில் தானம் கொடுப்போம். தானம் கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதன் நல்லது செய்வார். அதே போல் ஆயிலியம் கேட்டை ரேவதி சுயசாரம் பெற்றிருக்கிறார். பச்சை பயிரோட புடவையும் சேர்த்து தானம் கொடுக்கும். பச்சை பயிறு தானம், ஒரு புடவை தானம், பச்சை கலர் புடவை. இதை தொடர்ந்து 7 வாரம் புதன்கிழமை நாளில் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல முறையில் பாசிட்டிவா நற்பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி புதனை இயக்கணும் அப்படின்னா சிறு குழந்தைகள், அதாவது சிறிய பாலர் பள்ளி, அதாவது சிறார்களுக்கு உதவுனீங்கன்னா நோட்டு புக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா புதன் இயங்குவார். அதே போல் திருநங்கைகளுக்கும் நீங்கள் உதவி வந்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். அதே போல் தூய்மை பணியாளர்களுக்கும் உதவி வந்தீங்கன்னா புதன் நல்லது செய்வார். அப்போ புதனுடைய காரகத்துவத்தை நான் நிறைய இருக்குது நம்ம சொல்லிட்டோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு வெற்றி பெறும். இது மாதிரி டெய்லி வீடியோ வர்றதுக்கு எனக்கு நீங்கள் ஆன்லைன் ராமர் டிவியை
சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.